இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரிஞ்சிரும். அதான் சொல்லாம கொள்ளாம வராதன்றது. ஏமா உனக்கு இதெல்லாம்? டேய் யாரா அவங்க? சொல்லவே இல்ல. அம்மாவா? பூ பூ இருடா. யாருடா இவ? இவளுக்கு என்ன கதை வச்சிருக்க? அம்மா இவங்க தான்மா எங்க படத்துல வர ஹீரோயின், ஆர்டிஸ்ட். இவளுக்கு இங்க என்ன வேலை? அது ஒன்னாம் தானமா நல்ல கெமிஸ்ட்ரி வரும், படமும் நல்லா வரும். அதனால தான்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். உன் வீடு எங்கம்மா இருக்கு? இதுதான் ஆண்டி என் வீடு. ஐயோ இதானா? அப்ப முகி அவன் என் ரூம்மேட் ஆண்டி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். பேசிட்டு இருக்கவா? யாருக்கிட்ட பேச சொல்றா? ஏய் ஏன்டி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்த? ஒரு கால் பண்ணிக்கலாம்ல? டேய் ஆஃபீஸில் ஒர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சுடா. மேனேஜரும் சீக்கிரம் கிளம்பிட்டாரு. சரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்தேன். சரி ஃப்ரெண்டு சும்மா பார்க்க வந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியது தானே? எனக்கு தான் பொய் சொல்ல வர்றதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமாம் என் பெரிய அரிச்சந்திரி, அப்படியே பொய்ய பேச மாட்டா பாரு. ஏன்டி என்னை இப்படி மாட்டி விட்ற? ஏற்கனவே எங்கள் அம்மா வேற சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கூட தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், செத்தேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்க வேண்டியதுன்னு. ஐயோ இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானா? டேய் முகி, அம்மா இன்னுமா டீ போடுற? டீ தூள் காலியாச்சுமா. அதான் தெரியுமே. நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? ஐயோ ஆமா ஆண்டி, செம பில்லியன் நீங்க. நீயும் பீர்லாம் அடிப்பியா? சாச்சா பியர்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி வைன் தான். இந்த பாரு முகி, நீ படம் பண்ற மாதிரி தெரியல. ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போ. வேலைக்கா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைக்கு போனா என் கனவு என்ன வருது? கொள்ளாத கனவு. ஊர்ல ஒரு பயலும் மதிக்க மாட்டான் உன்னை. மா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் கண்டிப்பா படம் பண்ணி விஜய் டிவியில் அவார்டு வாங்குவேன். அதை நீ டிவியில் பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவேன். அப்போ முகி என்னோட பையன் எல்லாக்கிட்ட போய் பெருமை பீத்துவேன். அப்போ கூட நீ என்கிட்ட வந்துடாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போடா நாயே. கண்ணீர் விடுறாங்களாம், கண்ணீர். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன் நானும். எய்ம் பண்றதே விஜய் அவார்டுக்கு எய்ம் பண்ணா யூடியூப் அவார்டு கூட கிடைக்காது. ஏனிய வானத்துல போடு, கூரையில போடாத. இந்த பாருமா, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டை அட்வைஸ் பண்றேன், கேக்குறியா? சொல்லுங்க ஆண்டி. தயவு செய்து இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத. ரொம்ப கஷ்டப்படுவ. உருப்படாத பையன். இவன் ஜட்டிய கூட துவைச்சு போட மாட்டான், அதையும் நான் தான் துவைச்சு போடணும். சரியான சோம்பேறி பையன். ஆமா, இங்க எப்படி? அதெல்லாம் போடுறதே இல்லை ஆண்டி. நல்ல ஜோடி சேர்ந்துருக்கு ரெண்டும். 2 பேர் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஏமா என் மானத்தை இப்படி வாங்குற? நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா போற? கூரை மேலே ஏறி கோழி பிடிக்க போறேன். சீக்கிரம் கோழி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா, கோழி சூப்பு குடிக்கணும். வந்துட்டான் பர்றா. ஏய் வாடா. எவ்வளோ நேரம்? ஹாய் மச்சான். தேங்க்ஸ்டா. என்ன முகி, ஏரியா பக்கம்லாம் வரமாட்டேன்னு நினச்சேன். நீ வேற ஏன்டா இருக்கிற கடுப்புல? Cheers. அப்புறம் மச்சி, கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு? இப்போதான் கதை எழுதி முடிச்ச மச்சான். ப்ரொடியூசர் தான் போய் மீட் பண்ணோம், எதுவும் செட் ஆகல. டேய் ஒன்று சொல்லிட்டா உனக்கு, நானும் உன்ன மாதிரி அவார்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன்னு உருட்டிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா இது வரைக்கும் நானே படம் பண்ணியிருக்க முடியாது. சரி விட்றா, ஒரு நல்ல யூத் மேட்டராக ரெடி பண்ணு, நானே உன்னை ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன். என்ன மச்சான், ஓகேவா? மச்சான் நீ ஜெயிச்ச அப்புறம் எதை ஒன்றா பண்ணலாம்டா. டேய் 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 என்னடா பண்ணிட்டு இருக்கான்? டேய், டேய், டேய் 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 இருடா. அவங்ககிட்ட இருந்து வாங்கடா. டேய் என்னடா பண்ற? இருடா. லூசாடா நீ. குட்ரா. ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா அவனை காண்டேத்துறீங்க? டேய் ஃப்ரீயா விடுறா.
முக்கிய பற்றி கவலையே படாதீங்க ஆண்டி. அவன் ஒரு நாள் பெரிய டைரக்டராக வருவான். ஹீ இஸ் வெரி டேலண்டட். என் பிள்ளைய பற்றி என்கிட்டே சொல்றியா? உனக்கு எத்தனை நாள் அவனை பற்றி தெரியும்? அவன் பெரிய டைரக்டராக வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நினச்சதை சாதிப்பான். சின்ன வயசில் கேமரா வாங்கி தரலன்னு 3 நாளாக பட்டினி கிடந்தான். மயக்கம் வர்ற அளவுக்கு. பிடிவாதத்தில் அப்படியே அவங்க அப்பா மாதிரி. இப்பயும் அப்படிதான் ஆண்டி. அவன் நினச்சா அதை பண்ணியே ஆகணும். ம். சரி, உன்னை எப்படி பிடிச்சான்? இந்த பாரு, குடிக்கிற பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. ஓ, உங்கள் பையன் மட்டும் குடிக்கலாம், நான் குடிக்கூடாதா? கூட கூட பேசாத, வாயாடி. சரி, நீ அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஆண்டி. அவன் அவனும் லவ் பண்ணுறான் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறான். கல் நெஞ்சுக்காரன். சரி சரி, சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. ஒழுங்கா அவனை வேலை செய்ய விடு. நான் ஒன்றும் உங்கள் பையனை டிஸ்டர்ப் பண்ணல. அவன் தான் என்னை அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். பேசாம நீங்கள் ஒன்று பண்ணுங்க, உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவனை நான் நல்லா இந்த பார்த்துக்கிறேன். பார், ரெக்கமெண்டேஷன்லாம் என்னால் பண்ண முடியாது. உனக்கு திறமை இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அதெல்லாம் பார்த்துக்கிறேன் ஆண்டி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ம், பிடிக்கலன்னா என்ன செய்வ? அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனே. எந்த மாமியாருக்கு தான் மருமகளை பிடிச்சிருக்கு? ஏய், அப்புறம் மச்சான், மதியம் எப்படி இருக்கா? உங்கள் லவ் மேட்ருலாம் எப்படி போயிட்டுருக்கு? லவ்வா? நீ வேற ஏன்டா? நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆ, ஜஸ்ட் ஃப்ரெண்டா? இதை நாங்கள் நம்பணும். டேய் மச்சான், நீ ஒரு கதை கேட்டிருந்தல்ல, நல்ல கதையாக ஒன்று சொல்கிறான் பாரு. மதியம் எவனும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாமா. ஏன்டா தப்பா பேசுகிற? நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் என்ன, ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ரூம் காலி பண்ணுறப்ப என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா? படிக்க முடியல, எழுத முடியல, இதில் டிஸ்டர்பன்ஸ் வேற. இப்படி கம்பி கட்டுறக்கதெல்லாம் சொல்லிட்டு இப்போ லிவின்னு. உனக்கு ஏன்டா போகிறாம? அவன் என்ஜாய் பண்ணிட்டு போகிறான். டேய் மதியம் நல்ல பொண்ணுடா, அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்கு நல்லது நினைக்கிற பொண்ணு கூட இருந்தா நம்ம எப்போவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்டா. ஏய், நீ வேற ஏன்டா? நான் இருக்க நிலைமைக்கு கல்யாணம் தான் கேடா, அதுவும் மதியா? பா, சான்ஸே இல்லை. சரியான டார்ச்சர் மச்சான் அவன். அப்புறம் சினிமா மறந்துட வேண்டியதுதான். ஏய் ஏய், நீ தான் மதியம் லவ் பண்ணல, அப்போ நம்பர் கொடுத்துட்டு போ. ஒருத்தவனு வாயில உடச்சிரும். மூட்டு குடி. ஒத்த நீ கூப்பிட்டு வந்த பத்தியா? ஒத்தனை செருப்பால் அடிக்கணும்டா. டேய் இனிமே இங்க வந்தா கேளு. மச்சான், நீங்க வேற ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய், டேய் வாடா இங்க, நில்றா, டேய் நில்றா. பரம்பர் இந்த நீ வா. இது வேற. டேய், உனக்கு என்னதான் பிரச்சனை? டேய், நான் எவ கூட இருந்தா அவனுக்கு என்னடா வந்தது? பெரிய லாடு மாதிரி பேசுறான் மயிறு. நீ சொல்லிதான்டா இங்க வந்தேன். தான் எப்படி பேசுறான்னு பார். டேய், அவனுங்க அப்படிதான்டா, விடுறா. டேய், முதல்ல சாவியை போடு. இனிமே தயவு செஞ்சு முகத்தில் முடிச்சிடாது, சரியா? டேய், நான் எதுவுமே பண்ணலடா. அவனுங்க பண்ணதுக்கு நான் என்ன? டேய் முகி, anything but Kalyan.